ஏண்டா நீங்க கடத்தின பொண்ணு யாருன்னு தெரியாம ரேப் பண்ண அவங்க அண்ணனையே கூப்பிடுறீங்க? ஏண்டா தாடி மடைங்களா? காப்பி ரெடி ஆயிடுச்சா? சோறு ரெடி ஆயிடுச்சுரா. பரவாயில்லம்மா, மதுரை வரைக்கும் போறேன். ஃப்ரெண்டுக்கு பர்த்டேவா, நைட்டு வந்தாலும் தான் வருவேன். அப்பாட்ட சொல்லிடு. டேய் சாப்பிட்டு போடா, அப்பா திட்டுவாரா. ஹலோ, எங்கடா மச்சான் இருக்கா? டேய் தோப்பூர் வந்துட்டேன்டா. ஒரு சின்ன ஒர்க் இருக்குடா, முடிச்சுட்டு ஒரு 1/2 hour வந்துடும்டா. மச்சான் இலையில சுட சுட சோறு போட்டு வச்சுட்டு ஆரோக்கியம் சொல்றியா? சீக்கிரமா மச்சான், நானே செம்ம பசியில் இருக்கேன். டேய் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்கடா. டேய் அவன் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வேண்டா, அப்படியே அங்கேயே தங்கிட்டா. அவளை பார்த்து தலையில் நாலு தட்டி ஊருக்கு அனுப்பிட்டு வரேன்டா. மச்சான் நாங்களும் வரோம் மச்சான். நோ ப்ராப்ளம்டா, நான் வந்துடுறேன்டா, இருக்குடா. என்னடா சொல்றா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்றான். அவன் மேலே என்ன பண்ணுறான்? டைம் வேஸ்ட் பண்ணுறோம். வரானா பார்ப்போம், இல்லை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என்ன கருத்து நான் சொல்கிறது? அவன் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம், ஓகேவா? ம். எங்க இருக்கு? பா அம்மாட்ட சொல்லிட்டு தான்ப்பா வந்தேன். அம்மா ஆட்டுக்குட்டியில் இருக்கட்டும், நீ முதல்ல எங்க இருக்க? பா மதுரைக்கு போயிட்டு இருக்கேன்ப்பா, திருமணம் நேரிச்சிட்டுப்பா. ஓ தங்கச்சி அவள் ஃப்ரெண்டு செல்வி வீட்டுக்கு தான் போயிருக்கா. நேர வீட்டுக்கு போய் அவள் இருக்காளா இல்லை புறப்பட்டாளான்னு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு. சரிப்பா. இவ வேற எங்க போய் தொலைஞ்சாலும் நேரம் கிட்ட நேரத்தில் நம்ம உயிரை வாங்கி தொலைறா. சரி, இப்படியே நைட்டுக்குள்ள வீட்டுக்கு வந்துடுவா. ஏய் மச்சான், உன் தங்கச்சி ஃபோட்டோ அமுச்சுடுறா. எதுக்குடா? ஏய் கார்த்திக் சுரேஷ் வெளில போறாங்கடா, ஒரு நிமிஷம் அமுச்சுடுறா. எங்கேயாச்சும் பார்த்தா சொல்லுவாங்கல்ல. டேய் அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா. டேய் சொன்னா கேள்றா, ஏன்டா அப்படி பண்றா? ப்ளீஸ்ரா மச்சான், அமுச்சுடுறா. எனக்கு தெரியாது, பண்ணி அமுச்சுடுறா. டேய் இப்போ என்ன பண்ணுறதுடா? பேசாம அமுச்சிரும். டேய் என்னடா சொல்ற? வேற வழி இல்லை. அவன் வந்துட்டான்னு வச்சுக்கவன், நாம எல்லாரும் மொத்தமா போகணும். என் தங்கச்சி வச்சுடா இது. இது அப்புறம் எங்க இருந்துச்சு? மது பாடுறா. டேய் இது உன் தங்கச்சி வச்சுலடா. ஐயோ என் தங்கச்சி வச்சாண்டா இது. டேய் இந்த மாதிரி லட்சம் வாச்சிருக்குண்டா. டேய் எனக்கு நல்லா தெரியும், இது நான் வாங்கி கொடுத்த வாட்ச். இது எப்படி வந்துச்சு? ஏண்டா டேய் எங்களை நம்ப மாட்டியா நீ? இல்லடா, இந்த வாட்ச் அப்புறம் எங்க வந்துச்சு? டேய் ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கடா, இந்த வாட்ச் எப்படிங்க வந்துச்சு? எப்படா இங்க வந்துச்சு? டேய் நீயாச்சும் சொல்றா. நண்பா அவன் தான் சொல்றேன் அவ்வளவு, எங்களை நம்ப மாட்டியா நீ? இல்லடா என் தங்கச்சி வச்சாண்டா இது. இல்லடா நம்புடா. இல்லடா என்னால் நம்ப முடியல.
என் தங்கச்சி வச்சான் நல்லா தெரியும். சொன்னா கேளு மது. டேய் கிரீஷ், சொன்னா கேள்றா, இந்த வாட்ச் உன் தங்கச்சி ஆச்சு இல்லடா. டேய் கிரிஷ் நில்றா. டேய் 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 3 பேர் சொல்கிறோம்ல. சஞ்சீவ், பிரச்சனை பெருசாக இருக்கும் போல இருக்கு. பேசாமல் கிறிஸ்டோ தூக்கிடலாம். டேய் என்னது கிறிஸ்ட போறதா? அவன் நம்ம ஃப்ரெண்ட்ரா. ஏண்டா அவனுக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியாம வந்துட்டான். அவனவே நீங்க கொலை பண்ண பாக்குறீங்க பாத்தீங்களா? ஏண்டா தாடி மடைங்களா? என்ன வச்சா எங்களையும் நம்ப மாட்டேற நீ? இல்லடா போடுறோம். நீ போடுறோம் போடுறோம். போட்டுக்க வேண்டியது அவனா? ஃப்ரெண்டு எப்படி மச்சான் போடுறது? சிப்படா. டேய் மாப்ள, சஞ்சீவடா. அவன் அடிக்க மாட்டான்டா, அவனை விட்றா. டேய் ஜீன்ரா. எங்கடா? டேய் சீனை பத்திரம்டா.